உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மை நடக்கணும் மனதார வேண்டிக்கிறது. நான் இந்த சமூக வலைத்தளம் மூலமாக ஒரு 7 ஆண்டுகளாக இந்த சமூக வலைத்தளம் மூலமாக பேசி வர்றேன். அந்த பேசி வர்ற பொருள் என்ன, இவன் என்ன சொல்லி வர்றான்னு யாருக்கும் புரியாது. ஆனால் நான் சொல்வதே புரியாது. ஆனால் மற்றுள்ளவங்க எல்லாரும் சொல்வது உங்களுக்கு புரியுது. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த திருவண்ணாமலைக்குள்ள சித்தர்கள் வழிபாடு, அடுத்தால சதுரகிரி சித்தர்கள் வழிபாடு, அடுத்தாப்புல இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சித்தர்கள் வழிபாடு. அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி, அடுத்தாப்புல ஹரித்வார், காசி, இப்படி எல்லா இடத்துலையும் இந்த சித்தர்கள் வழிபாடு இருக்கணும். அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் சித்தர்கள் வழிபாடு. அப்போ மற்றுள்ள இடங்கள் எல்லாம் சந்நியாசம், பிரம்மச்சரியம், அத்வைதம். நாங்கள்லாம் பூர்ண சந்நியாச தீட்சை வாங்கிட்டோம். நாங்கள்லாம் ஒரு மார்க்கமாக போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில ஒரு மனிதனை படைக்கப்பட்டது ஒரு காரணத்துக்கு வேண்டித்தான். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கன்னியாகுமரி இருந்து சென்னை வர எத்தனை மாவட்டம் இருக்கு, எத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க, எத்தனை வழிபாடு இருக்கு, எத்தனை வழிபாடு முறைகள் இருக்கு. சைவம், வைணவம் தமிழ்நாட்டுக்குள்ள இதுல சித்தர்கள் கோடி பேர் இருக்கலாம். நீங்க கோடி பேரை பார்க்கலாம், உங்க குருமாரா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு விஷயம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, கடல் பெருங்கருணை. இந்த கடல் பெருங்கருணை என்ன, அந்த அருட்பெருஞ்சோதி என்னன்னு இந்த பூமியில யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லி வரக்கூடியது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா மனிதர்களும் பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதிலிருந்து நீங்க மாற்றி சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். ஆனா மாற்றி சிந்திக்காம சொல்வது என்னன்னு தெரியாம நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாசம் முன்னகுட்டி சென்னையில பயங்கரமான வெள்ளம் வந்தது, மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது. அதே போல மறு வாரம் தாமிரபரணி நதி எல்லாம் கடை புரண்டு தென்தேசம் கம்ப்ளீட்டு வெள்ளத்தில் மூழ்கப்பட்டது. இது முடிஞ்சிட்டு. இதை கார்த்திகை மாசம் மழை பெஞ்சிட்டு கோடை மழை, இன்னுமே மழை எல்லாம் பெய்யாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. இனி வரக்கூடிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. தென் மாவட்டத்துக்கும் சரி, இந்த சென்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறந்து வச்சால் உங்களை காப்பாற்றப்படலாம். நீங்க அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா இது ஆரம்பத்திலே சொன்னேன், அதெல்லாம் பெருசா தெரியாது உங்களுக்கு. உங்க காரியம்தான் முக்கியம், அது உங்களோட சௌரியம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கல்கி அவதாரத்தை பத்தி புராண வரலாற படிச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் சொல்றாங்க, கல்கி அவதாரம் உலகத்துல காக்கக்கூடிய வர அவதாரம், விஷ்ணுவோட 10 அவதாரம், கல்கி அவதாரத்தை பத்தி இந்த உலகத்துல யாரு சொன்னாலும் இந்த பூமி ஏத்துக்கிடாது, இந்த இயற்கை ஏத்துக்கிடாது. அதுக்குன்னு ஒருத்தன் வருவான், அவன் சொல்லணும். அவன் சொன்னாதான் பிரபஞ்சம் கேட்கும். இப்போ இந்த சென்னையில வெள்ளம் வந்தது இல்லையா, சென்னை மூழ்கிச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, 2015 வெள்ளம் வந்தது, அதே போல வெள்ளம் வந்துட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ இது என்ன காரணத்தினால வந்தது? இது எது ஜோசியக்காரன் கணிச்சானா, இல்ல உங்க அழிவில்லாத ஆட்சியாளன் யாரும் சொன்னாங்களா? சொல்லல. ஆனா முன்னக்கூட்டி சொல்லி ஒருத்தர் செஞ்சான், அதுவும் புரியல. திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி எல்லாம் வெள்ளத்துல மூழ்கிச்சு. அப்போ யாராவது சொன்னாங்களா? அதையும் சொல்லல. அப்ப திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறந்து வைங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதோட பொருள் தெரியாது. இந்த பூமியில, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சித்தர் இருந்தா போதும், அவன் உலகத்தையே ஆட்டி படைச்சிடுவான். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சித்தர் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா அவன் உலகத்தையே ஆட்டி படைச்சிடுவான். அதான் சித்தர், அதான் சிவம், அதான் விஷ்ணு, அதான் ஹரி, இப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப ஒரு பொருள் அறியாதவன் கோடி பொருளை அறிஞ்சுக்கிட்டான். நீ கோடி பொருளை அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்போ நடக்கிறத ஒண்ணு வேடிக்கை பார்த்துக்கோ. இப்ப சென்னை வெள்ளத்துல மூழ்கிச்சு இல்லையா, நீ பார்த்திருப்பல்ல, நன்கொடை எல்லாம் எல்லா மக்களுக்கும் கொடுத்திருப்பல்ல, அதெல்லாம் அழிவு கிடையாது.
மனித உடல் ஆத்மா அழிஞ்சு போறத தடுக்கணும். எரிமலை தடை பண்ணிக்கோ. திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறந்து வை. என்னோட கோரிக்கையே அதுதான். புரியுதா? ஆனா உங்களை போல அழியும், அப்படியாகும் இப்படியாகும் அது இது ஏங்கவா. ஒன்னே ஒண்ணு, திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறந்து வச்சா மீண்டும் தென்னாட்டுக்கு வர்ற ஆபத்துல இருந்து காப்பாற்றப்படலாம். மீண்டும் சென்னை 2015, 2023, இப்ப 2024 டிசம்பர் வரை போக வேண்டாம். இப்பவே உடனே நடக்க போகுது. சென்னை மறுபடியும் முழுக போகுது. மறுபடியும் தாமிரபரணி நிறைஞ்சி முழுக போகுது. புரியுதா? தாமிரபரணி எப்படி முழுகும்? சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. சென்னை இப்ப தானே மழை பெஞ்சு முழுகிச்சு, இனிமே எப்படி முழுகும்? இன்னும் அடுத்த டிசம்பர்ல பார்த்தா போதும், இல்ல அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா போதும் தான் மனிதனோட எண்ணம். வாழ்க்கை அதுதான். அப்ப சொல்லி வர்றவன் என்ன பொருளை சொல்லி வரான்னு யாருக்கும் தெரியாது. இந்த பாரத பூமியில ஆன்மீகங்கிற பேர்ல எல்லாருமே அறியாமையில தான் இருக்கிறாங்க. யாருக்கும் இந்த அறியக்கூடிய தன்மை எல்லாம் கிடையாது. எல்லாம் வேஸ்ட். ஆல் இந்தியா வேஸ்ட். ஆல் இந்தியா வேஸ்ட். பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் ஆலயம் கட்டும் போது இந்த பாரத பூமி பாபர் என்ன ராமர் என்னன்னு தெரியல. அப்ப இந்த பாரத பூமி வேஸ்ட். இந்த பாரத பூமியில முக்தி, ஞானம், சித்தி, புத்தி யாருக்கும் கிடையாது. ராமர் ஆலயம் இருந்த இடத்தில் பாபர் மசூதி எழுப்பப்பட்டது. பாபர் மசூதி எழுப்பப்பட்ட இடத்த தகடு கோடியாகி நொறுக்கிட்டு மீண்டும் ராமர் ஆலயம் எழுப்பப்பட்டது. அது மீண்டும் உள்காரணம் செய்ய போறாங்க. இது இந்த பாரத பூமியில எல்லா மனிதனுக்கும் சந்தோஷம் தானே. நாங்கெல்லாம் இந்து, நாங்கெல்லாம் இஸ்லாம், நாங்கெல்லாம் கிறிஸ்து சொல்லுவ சந்தோஷம் தானே. ராமர் ஆலயம் இருந்த இடத்துல பாபர் மசூதியை பொழிச்சிட்டு மீண்டும் ராமர் ஆலயம், சந்தோஷம் தானே. அப்ப இதோட பொருள் இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரியாது. ஏக இறைவன், உலகத்தில் ஏக இறைவன் ஒருவன் தான். அந்த ஒருவன் யாரு? அந்த பாற்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற ஏக இறைவன் ஒருவன். அந்த பாற்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற ஏக இறைவன் ஒருவன். அவனிலிருந்து தோன்றிய 5 கடமை, அவனிலிருந்து தோன்றிய 5 கடமை, 6 ஈமான் காரியம் 6, 5 6 5 கடமை, ஈமான் காரியம் 6. 6 எழுத்து மந்திரம் சரவண பவா, 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய. இது ரெண்டையும் ஆணு சேர்த்தா 8 அப்படிங்கிற ஒரு பொருள். பாற்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது தோன்றப்பட்ட பிரம்மா நமச்சிவாய, 5 முகம். அந்த பிரம்மாக்கு தான் இந்த ஆலயம். இந்த பிரம்மாவோட உடல் அழியக்கூடாது. உடம்பு எல்லாம் பூமியில புதைச்சி இந்த பூமாதேவிக்கு நம்ம தலை வணங்கணும், பூமாதேவிக்கு தலை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வந்தது. ஒவ்வொரு பிரம்மாவை புதைச்ச இடம் தான் இந்த அடையாளம். மதி சூரியன், மதி சூரியன், மதி அரியன், மதி ஆரியன், மதி அரி, மதி ஆரியர், மதி பார்ப்பனர், மதி பிராமணர், மதி பிரம்மம். மதி பார்ப்பனர், மதி பிராமணர், மதி சூரியன், மதி ஆரியர், மதி அரி. இல்ல மதி 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 உடல் ஆத்மா. உடல் தான் ஆத்மா. ஆனா உடல் வேற ஆத்மா வேறன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு அறியாய் வந்த பாரத பூமியில ராமர் ஆலயம் இருந்த இடத்தில் பாபர் மசூதி எழுப்பப்பட்டது. ஏன்னா ராமா என்றால் உடல், ஆத்மா என்றால் சீதா சக்தி, ஆத்மா. ஆதிபராசக்தியிலிருந்து தோன்றப்பட்ட உடல். ஆதிபராசக்தியோட பார்ப்பனர். இதை அழிக்க கூடாது, மண்ணில சமர்ப்பிச்சு இந்த மண்ணுக்கு தலை வணங்கணும் அப்படிங்கிறது பாரதம். ஆனா ராமர் ஆலயம் இருந்த இடத்தில் பாபர் மசூதி எழுப்பப்பட்டது. பாபர் மசூதியை தகர்த்துட்டு மீண்டும் ராமர் ஆலயம் எழுப்பப்பட்டது. இதோட பொருள் என்னன்னு இந்த பாரத பூமியில யாராவது சொன்னீங்களா? யாராருக்கு தெரியுமா? ராமா
உயிர் உள்ள போது ராமா, மறைஞ்சிட்டா சிவம். அந்த சிவம் சந்திரன், அந்த சந்திரனுக்கு பாபர் அப்படின்னு ஒரு பேரு. உடல் என்பது சந்திரன். ஆனா எங்கிருந்து தோன்றப்பட்டது? மதி. மதி ஒரு கரு. உனக்கு வெளிச்சம் வேற இருட்டு வேற, ரெண்டு ஒண்ணுன்னு உனக்கு தெரியாது. நான் ஏன் சொல்லி வர்றோம்னா, அந்த பாரத பூமியில ஆன்மீகம் ஆன்மீகம் தெரியாம ஆன்மீகத்தை பத்தி ஏதோ சினிமா நாடகம் மாதிரி நடத்திட்டு போறாங்க. ஆன்மீகம் அதல்ல. ஆன்மீகம் என்பது தினம் தினம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஆத்மாக்கள் அழியப்படுது. வேற எந்த ஆத்மாக்கள் அழியப்படல. இஸ்லாம் ஆத்மாக்கள் அழியப்படல, கிறிஸ்துவ ஆத்மாக்கள் அழியப்படல. இந்த பாரத பூமியில என்னோட பூமி, என் தாய் பூமி, என் நாடு, என் மதம், என் இந்து மதம் அப்படின்னு சொல்ற ஆத்மாக்களோட ஆத்மா அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு இந்த பாரதத்தில். எங்களுடைய இறைவன் மிகப்பெரியவன் அல்லாஹ், அவங்க ஆத்மா புதைக்கப்படுது, அழியல. எங்களோட ஜீசஸ் இயேசு கிறிஸ்து, அவங்களோட ஆத்மா மண்ணில் மறையப்படுது, அழியப்படல. ஆனா இங்க ராமன் பேரை சொல்றான், சீதா பேரை சொல்றான், சிவன் பேரை சொல்றான், இருக்கப்பட்ட எல்லாத்தையும் சொல்றான். ஆனா இவன் அழிஞ்சு போறான். இந்த அழியிறத காப்பாத்துறதுக்கு ஒரு குருமார் இந்த பாரத பூமியில கிடையாது. ஏன்னா இவனுக்கு அந்த ஆன்மீகம், முக்தி, ஞானம், சித்தி, புத்தி எது கிடையாது. அதற்குத்தான் இவங்களை எல்லாத்தையும் நீர்ல மூழ்கடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீர்ல மூழ்கடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தடுக்க முடிஞ்சா தடுத்துடுங்க. இந்த கல்கி அவதாரம், நான் தான் அந்த கல்கி அவதாரம், நான் தான் அந்த கல்கி அவதாரம், நான் தான் அந்த கல்கி அவதாரம், நான் விஷ்ணுவோட 10 அவதாரம், நான் தான் அந்த சிவன், நான் தான் அகோரி, இப்படி எல்லாம் இந்த பாரத பூமியில சொன்னாங்கல்ல. இதுல சிவன் என்ன, ராமா என்னன்னு தெரியாது. இந்த பாரத பூமியில ராமா என்ன பொருள், சிவன் என்ன பொருள் இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரியாது. அப்ப இவங்கெல்லாம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாக்கி இந்த உலக மக்கள் இதை நம்பிக்கிட்டு செயல்படுது. அறியாய்மை, முட்டாள்தனம், இவங்களுக்கெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்துல ஆதி சதி தேவி, இந்த சதி தேவி 60,000 மனைவி, மகாவிஷ்ணு, நாரதர், இந்த 60,000 மனைவிக்காக தட்சன், தசரதன், பிரம்மா. அப்ப படைப்பு கடவுள் பிரம்மா. ஆனா தசரதனுக்கு மனைவி 60,000. அப்ப அங்கேயே நீங்க எல்லாம் தோற்று போனீங்க. 60,000 மனைவி தசரதன். அப்ப தசரதன் என்ன பொருள், இந்த ஆதி சதிதேவி என்ன பொருள், இந்த தட்சன் என்ன பொருள், இந்த மகாவிஷ்ணு என்ன பொருள், நாரதர் என்ன பொருள், அது உங்களுக்கு தெரியாது. தட்சன் பெண். தசரதன் பெண். அறுபதாயிரம் 60,000 ஆறுமுகா பெண்கள், மகாவிஷ்ணு, நாரதர்,
மகாவிஷ்ணு நாரதர் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்டலாம் நான் ஏன் சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு பரம்பொருள் சொல்லுது. பார்வதி இந்த பார்வதிக்கு தான் தெரியும். பாலகன் தலைமகன் பரமேஸ்வரர். பார்வதி தலைமகன் பரமேஸ்வரர். பரமகுரு அரி பூமி. ஓம் ஹரி ஓம். 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 பார்வதி விநாயகர். சிவன் யாரு? இது உங்களுக்கு தெரியாது. பார்வதி பிடிச்ச பாலகன், சிவன் தலையை வெட்டிய விநாயகன். என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியாது. பார்வதி பூமி பாலகன், காசினி வேந்தன். ஓம் ஹரி ஓம். இந்த ஆதி சதி தேவி அறிஞ்சாத்தா. ஓம் ஹரி ஓம். 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 சதிதேவி. சதிதேவி, தட்சன், தசரதன். இது யாருன்னு நீங்க முதல்ல நல்ல படிங்க. புரியுதா? இது உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு தெரியும். ஓம் ஹரி ஓம். 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 பார்வதி விநாயகன். பார்வதி விநாயகன். ஐ தலைவன். ஓம் ஹரி ஓம். 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 ஐ தலைவன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். தலைமகன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். இந்த போட்டிக்கு என்கிட்ட எல்லாம் வர்றவங்க இந்த சதிதேவி என்ன, தட்சன் என்ன, தசரதன் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த கதையெல்லாம் உருவாக்குனது இந்த பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட கதை தான். ஐ தலைவன். அப்ப தட்சன் என்ன, தசரதன் என்ன, இந்த மூணும் ஒண்ணு. இது உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமாப்பா? விஷ்ணு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம்.
ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். கைலாய கைலாய உடல் கைலாய முகாலய. ஓம் ஹரி ஓம். 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 ஆபத்து சென்னை ஆபத்து. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். மீண்டும் ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஆபத்து ஆபத்து சென்னை மீண்டும். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். அம்மை அப்பன் துணை. அம்மை அப்பன் துணை. அம்மை அப்பன் துணை. கல்கி. இது பெரிய ஒரு விஷயம்னு கிடையாது. இது ஏதோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி பெரிய பேர் இது பண்ணிக்கிட்டு கல்கி 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 கல்கின்னு. கற்ப கற்ப கற்பக கல்கி. கற்பக கல்கி கற்பக. இதான் அறியாத ஒரு விஷயம். இது யாராலையும் அறிஞ்சுக்கிட முடியாது. கல்கி கற்பக விநாயகி. ஓம் ஹரி ஓம். 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 சிதம்பரம். பார்வை கல்கி. ஓம் ஹரி ஓம். 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 பரமேஸ்வரர். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். பரமேஸ்வரர் பரம்பொருள். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். பரமேஸ்வரர் பரம்பொருள் ராமேஸ்வரர். இதுக்கு மிஞ்சினது இந்த பாரத பூமியில் இந்த அண்டத்தில் எனக்கு போட்டியா யாரு வேணாலும் வந்துகிட்டோம். யாரு வேணாலும் வந்துகிட்டோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. நான் சொன்னா கடல் கேட்கும். இப்போ சென்னை மூழ்குதை பார்த்தாங்க 2015 2023 பார்த்தாங்க. 2024 டிசம்பர் வரைக்கும் நான் போக மாட்டேன். இந்த 1ஆம் மாதம் முடியதுக்குள்ளேயே நடக்க போகுது. திருச்செந்தூர் திருச்செந்தூர். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம்.
அறிவோம் செந்தில் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் செந்தில் விநாயக பெருமாள் ஓம் அறிவோம் 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 துணை அம்மை அப்பன் செந்தில் விநாயக பெருமாள் பரமகுரு அரிபூமி பாலகன் வேந்தன் பார்வதி விநாயகன் சிவன் பரமகுரு நாலாயிரம் கோடி எங்க என்ன செஞ்சுன்னு கேட்டீங்க. தென் மாவட்டத்தில் வெள்ளத்தில் முழுகும் போது ரெண்டும் ஆஃப் ஆகி போச்சு. இப்போ ரெண்டும் முழுக போகுது. என்ன செய்ய போறீங்க? இந்த நாஸ்டோடமஸ் கணிச்ச கல்கி அவதாரம், கல்கி அவதாரத்தை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ள தானே பேசிக்கிட்டீங்க. ஆங்கிலேயர் ஏதோ ஒரு நாட்டுக்காரர் சொன்னதை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தானப்பா பேசிக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா சமூக வலைத்தளம் பார்க்க நேரம் இருக்கு. எனக்கு போட்டி, எனக்கு பொறாமை, எனக்கு எதிராக பேசுறவன் எல்லாம் இருக்கான். ஆனா ஆன்மீகங்கிற ஒரு பாட புத்தகத்தை படிச்சுட்டு அவன் எல்லாம் தூக்கிட்டு அலையிறான். ஆன்மீகமாகாது. ஆன்மகன் யாருன்னு நிரூபிக்கணும். அதுக்கு தான் யமலிங்கம், திருவண்ணாமலை யமலிங்கம் தாண்டும் போது ஆனாய் பிறந்தான் ஊரு, ஆனாய் பிறந்தான் திருவண்ணாமலை. நீ திருவண்ணாமலை கிரிவலம் சுத்திட்டு ஊரை பக்கம் ஓடிடுவேன். உனக்கா ஆனாய் பிறந்தான் என்ன, அத்தீந்தல் என்ன, அடியண்ணாமலை என்ன, வேடிப்பண்ணூர் என்ன, இப்படி எல்லாம் பல கதைகள் உண்டு. உங்ககிட்டலாம் ஏன் நிரூபிக்கணும்? சென்னை மீண்டும் வெள்ளத்தில் முழுக போகுது. தென் மாவட்டம் மீண்டும் வெள்ளத்தில் முழுக போகுது. புரியுதா? திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறக்க வேண்டாம். உங்க கல்கி அவதாரம் வந்து காப்பாற்றட்டும். ஒரே சித்தர் தான்டா இந்த பூமியில, ஒரே ஒரு சித்தர் தான்டா உலகத்துக்கு. இங்க கோடி பேர்லாம் வேண்டாம். ஒரு அகத்தியர் தான், ஒரு சாட்டை முடிதான். 18 சித்தரு ஒரே அத்தியாயம் பகவத்கீதை. நீ 18 சித்தர்னா கோரக்கர் என்ன? கோரக்கர் தெற்கு திசைதான் கோரக்கர். அகோர மூர்த்தி கோரக்கர். புலிப்பாணி வெளிச்சம் கையால் வந்திருக்கு. போகர் இருட்டு ஒரு வெளிச்சம் உருவாக்கி இருக்கு. ஒன்ன 18 சித்தரு 18 அத்தியாயம். உனக்கு 18 சித்தரு பெருசா இருக்கலாம், எனக்கு 18 பொருள் அத்தியாயம் 1. அந்த ஒரு பொருள் மெய்ப்பொருள் பாதம் உச்சி நாதன். இந்த நாதம் சத்தியம். இந்த நாதத்தை போல எல்லாருக்கும் நாதம் கொடுத்துருக்கு. இந்த நாதத்தை சுடுறானுவோ தப்புன்னு சொன்னியா? நீ சொல்ல மாட்ட. நீ பிரதோஷ பூஜையும் பண்ற. அடிமாட்டுக்கு கறி போகுது, கிலோ என்ன ரேட்டுன்னு கேட்கிற. சண்டே கிலோ என்ன ரேட்டுன்னு கேட்கறது. திங்கக்கிழமை பிரதோஷ பூஜை, நல்ல வழிபாடு. அப்போ உனக்கு இது எரிஞ்சா என்ன கவலை? எனக்கு இது எரிஞ்சு போன கவலை. இதான் ஆன்மீகத்தை காட்டி தருது. இதான் உனக்கு சகலதி காட்டி தருது. இது எரிஞ்சு போனா நாசமா போச்சு. இதை காப்பாற்றணும். எந்த சித்தர் உருவாகி இருக்கிறான் இதை காப்பாத்துன்னு சொன்னது? நன்றி கட்டணும்ல. பெத்த தாயினை தினம் எரிச்சு வேற பெருமை ஆக்கிக்கிட்டு இருக்கிற சித்தர்கள் வந்தாங்க, புடுங்கினாங்க, அனைத்து சொன்னாங்க. இந்த சித்தரு ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம். ஆண்டவன்
கண்டவன். இது உனக்கு கூடயே இருக்கு, இது உனக்கு கூடயே இருக்கு. ஆனா இது உனக்கு குருவா தெரியல. இது காட்டி தந்த எல்லாரும் குரு. இந்த பொருள் உனக்கு காட்டி தந்த எல்லாரும் குரு. ஆனா இது இது உனக்கு குரு அல்ல. இது காட்டி தந்த பொருள் எல்லாம் உனக்கு குரு. ஆனா இது உனக்கு குரு அல்ல. ஆண்டவன். கண்டவன். உண்டவன். இப்படி ஒரு எழுத்து மாத்தணும். அது மாத்த ஞானம் உங்களுக்கு பத்தாது. ஆனா உங்ககிட்ட பேச 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 எனக்கு வேகங்கள் கூடுது. அதனால உங்ககிட்ட பேசாம இருப்பது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா பேசணும் பேசணும் புத்தியை சொல்லுது இயற்கை. பேசிக்கிட்டுன்னா கடமை முடிச்சிரு அப்படிங்கிற ஒண்ணுதான். எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மை நடக்கணும் மனதார வேண்டிக்கிறது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கல்கி அவதாரம் அப்படின்னு சொன்னா இந்த 10 அவதார கதை, விஷ்ணுவோட 10 அவதார கதை. இந்த 10 அவதார கதை இந்த கேரளா பூமியில தோன்றப்பட்ட கதை. இந்த விஷ்ணுவோட 10 அவதார கதையில தட்சன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கல்கி அவதாரத்தை தெரிஞ்சுக்கலாம். பிரம்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா சிவன் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இது எதுவுமே தெரிஞ்சுக்கிட மாட்டிய ஒரு நாஸ்டோடமஸ் படிச்ச ஒரு பாடலை தூக்கிக்கிட்டு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு சொன்னா இது என்ன நியாயம்? மனித புத்தி, சுய புத்திக்கு வேலை கொடுங்க, எல்லாமே புலப்படும். சுய புத்தி. பாட புத்தகத்தை எழுத்த மாத்தி காட்டணும்ல, எழுத்த மாத்தி சேர்த்து பாருங்க, எல்லாம் புலப்படும். அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் துணை.